ஹாய் காய்ஸ், சிம்பிளான தக்காளி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முழு பூண்டை வந்து தோலோடு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இதை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வந்து இது மாதிரி சுட்டு எடுத்திருக்கேன். சுட்டு எடுத்து செய்கிறப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா பிச்சு இது கூட நம்ம சேர்த்துடலாம். நான் மொத்தம் 2 காஞ்ச மிளகாயை இது மாதிரி சுட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம கையை வச்சு நல்லா கரைச்சி விடுறப்ப தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த டைமில் பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அதுக்கு உப்பே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா நுர வர்ற அளவுக்கு விடணும். கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வந்துருச்சு. நல்லா இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு அப்படியே 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா இதில் இருக்க எல்லா ஃப்ளேவரும் ரசத்தில் அப்படியே நமக்கு நல்லா இறங்கி வரும். சூடான சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி நீங்கள் சாப்பிட்றப்ப இன்னும் ஒரு தட்டு சாப்பிட்றவங்க 2 தட்டு சாப்பிடுவீங்க. அவ்வளோக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.